அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். யாரும் எதிர்பாராத வகையில் சீமானுக்கு சாதகமாக பேசிய பத்திரிகையாளர் மணி. இது குறித்த அந்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் சாதகமாக பேசக்கூடிய கைக்கூலிகளாக மாறிட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான். இதற்கு உதாரணமாக பல நேர்காணல்களில் நாங்கள் ரொம்ப நடுநிலையான பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு தலைபட்சமாக நாம் தமிழ் கட்சியை ரொம்ப தாழ்த்தியும் திமுக அல்லது அதிமுகவை ரொம்ப தூக்கி பிடிச்சிருந்தா நிறைய பத்திரிகையாளர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு ரொம்பவே மாற்றாக இருக்கக்கூடியவங்க தான் பத்திரிகையாளர் மணி, சவுக்கு சங்கர், பாண்டே இது போன்ற நபர்கள். தற்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கொஞ்சம் பத்திரிகையாளர்கள் தான் பார்த்தீங்கன்னா நடுநிலையான பத்திரிகையாளர்களாக இருந்துட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தரான பத்திரிகையாளர் மணி நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே நிறைய விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா சீமான் மேல கடுமையாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விருப்பு இல்லை அப்படின்னாலுமே நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் பேசக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதுவாக இருக்காது அப்படின்றது தான் பத்திரிகையாளர் மணி ரொம்ப காலமாக வைக்கக்கூடிய விமர்சனமாக இருந்துச்சு. அம்மா இருந்த பிறகு அதிமுகவோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னும், அதற்கு பிறகு எடப்பாடியோட அரசியல் அந்த அளவுக்கு மக்களை ஈர்க்கும் மனம் இல்லை அப்படின்னும், ஒருவேளை திமுக கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலினுடைய ஆளுமை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பத்திரிகையாளர் மணி பார்த்தீங்கன்னா திமுக கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு திமுக கட்சி ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலங்களுக்கு பிறகு உண்மையிலேயே ஸ்டாலின் ஒரு ஆளுமையான தலைவர் இல்லை, அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு அப்படின்றத பத்திரிகையாளர் மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே நேர்காணல பேசியிருக்காரு. இதனுடைய ஒரு வெளிப்பாடாக என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு சீமான் மேலையும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேலேயும் மிகப்பெரிய அபிப்பிராயமே வந்திருக்கு அப்படின்னும், தமிழ் படங்கள்ல வர மாதிரி எல்லாத்துலயும் இருந்து ஒரு மாறுபட்ட அரசியல் கட்சி வேணும் அப்படின்னும், தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் தலைவன் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டு மக்கள் மனசுலயும் இருக்கு. இதை தான் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் மணியும் சொல்லியிருக்காரு. மேலும் பேசிய மணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரவீந்திரன் துரைசாமி சீமானை குறித்து பேசினாலே சீமானுக்கு கைக்கூலி அப்படின்னு முத்திர குத்துறாங்க அப்படின்னு, இன்னும் நானும் சீமானுக்கு சாதகமாக பேசிட்டேன்னு தெரிஞ்சா இவரும் சீமானுக்கு கைக்கூலி தான் அப்படின்னு பெரிய முத்திரையை குத்திடுவாங்க அப்படின்னு மணி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உண்மை நிலவரத்தை நம்ம சொல்லிதான் ஆகணும். இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு பயந்து நம்ம தமிழ்நாட்டு நிலவரத்தை சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா மக்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு துரோகமாகவே நான் பார்க்கறேன். இதனால உண்மை நிலவரத்தை மக்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மணி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு காணொலியை சில பல காப்பிரைட்ஸ் காரணங்களால நம்மளால இணைக்க முடியாது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் பத்திரிகையாளர் மணி சொல்லியிருக்க மாதிரி 2026 சீமானுக்கு தான் மிகப்பெரிய ஆளுமை இருக்க போதா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.